எல்லாருக்கும் வணக்கங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய பங்குனி மாதத்தில் கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் மிதுன ராசிக்கு 9வது பாவகத்தில் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில், லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடன் உங்களுடைய ராசியாதிபதி சேர்றாரு ராகு பகவானோட சேர்ந்து. அப்போது செவ்வாவும் சதய நட்சத்திரம் 3வது பாதம், புதனும் உங்கள் ராசியாதிபதி புதனும் சதய நட்சத்திரம் 3வது பாதமும், ராகுவும் சதய நட்சத்திரம் 3வது பாதம் தன்னுடைய சுயசாரத்தில். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டு உங்கள் ராசியாதிபதியை பார்க்குற தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. பங்குனி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை திருவோணம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய விஷ்ணு பகவான் அவதரித்த நட்சத்திரத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான மிக சிறந்த ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். 1ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது பட்சத்தில் உங்களுடைய வாழ்நாள் கனவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மனக்கோட்டை கட்டிகிட்டு இருப்பீங்க இல்லையா, மனசுக்குள்ளார நெசத்தில் கோட்டை கட்டக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நேரம் தானுங்க இந்த பங்குனி மாதம். சார் எல்லாரும் இப்படி தான் சார் சொல்கிறாங்க, சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா தான் சார் இருக்குது, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. அப்படி கிடையாதுங்க. ஆதாரம் சொல்கிறேன், கேட்டுக்கிடுங்க. மிதுன ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்கள் ராசிக்கு 9வது பாவகம், அதாவது சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்க, சனி பகவான் 9 கூடிய கிரகம் வாக்கிய பிரகாரம் மாறி இருக்கார். திருக்கணித பிரகாரமும் நமக்கு தொழில் ஸ்தானத்தில், வாக்கிய பிரகாரமும் சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில். அப்போது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு யோகக்காரகர் தான். சனி பகவான் எனக்கு கெடுத்து விட்டார், சனி பகவான் எனக்கு கெடுதல் பண்ணிவிட்டான்னு சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அப்போது சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் புதன் இருக்க, சனி பகவான் ராசிக்கு 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானுடைய சாரம், ஏன்னா வாக்கியம்தான் மெயினாக பிரதானமாக. அப்போது குரு பகவானுடைய சாரம்னா குபேரர் அவதரித்த நட்சத்திரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை பார்க்கிறார் சனி பகவான். ஏற்கனவே தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய தனகாரகன் உங்கள் ராசியில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு உங்கள் ராசியாதிபதியை பார்க்கிறார். இந்த சனி பகவான் தொழில் காரகன் உங்கள் ராசிக்கு 4வது பாவகன் சுபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் 1ஆம் தேதியிலிருந்து சரியாக உங்களுக்கு 27ஆம் தேதி வரை, அதுவும் இந்த 11ஆம் தேதிக்கு மேற்கொண்டு இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் சுக்கிரன் வேற வருவார், அது இன்னும் ஹைலைட் பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி 19ஆம் தேதி செவ்வாய் லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் தொழில் காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானோட சேர்ந்து உங்கள் ராசியை 4வது பார்வையாக பார்க்கிறார். 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாற்றம், 11ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 19ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாற்றம், 19ஆம் தேதியிலிருந்து 27 தேதி வரைக்கும் ஒரு மாற்றம். அப்போது பங்குனி மாதத்தில் சாதகமான நாட்கள் பார்த்திங்கன்னா 27 நாட்கள். மிதுன ராசியில் பிறந்தவங்க, பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவங்க பல பேருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் உறுதுணையாக இருந்தவங்க. கொடுத்த பணம் வாங்க முடியாமல் சிரமப்பட்டு சின்னப்பட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த மிதுன ராசியில் இருக்க தான் செய்கிறீங்க. அடுத்தவங்களுக்கு உதவ போய் ஏண்டா செஞ்சோம், எதுக்குடா செஞ்சோன்ற மன அழுத்தத்தால் இருக்கிறவங்க மிதுன ராசியில் ஏகப்பட்ட பேர். ஒன்றே ஒன்று சொல்கிறேனுங்க, நீங்கள் சம்பாரித்தது தான் அழிச்சிங்க, தாரவாத்திங்க, ஏதோ ஒரு வகையில் சம்பாரித்து விடுவீங்க. அதுவும் இந்த நேரம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கான நேரம் கிடையாதுங்க ஐயா, இது சாதிக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும். சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கரெக்டாக உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 4வது பாவகத்தை பார்ப்பதால் 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதிக்குள்ளார இந்த சுய தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே பிரமாதமான ஒரு நேரமாக இருக்கும். நீங்கள் செய்கிற வேலை என்னவாக இருந்தாலும் அந்த தொழிலை இன்னும் அதிகப்படுத்தலாம், ஊக்கப்படுத்தலாம். இது வரைக்கும் ஒரு 2000 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு நான் இருக்கிறேனுங்கன்னா 8000 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். இந்த தருணத்தில் 1ஆம் தேதியிலிருந்து 11 தேதிக்குள்ளார தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். சார் நான் ஒரு இடத்துல வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன், வேலை மாற்றங்கள் செஞ்சுக்கிடலாம்னு இருக்கிறேன், தாராளமாக மாறிக்கோங்க, ஆட்சேபனையே கிடையாது.
இல்லை அந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் சுயமாக செஞ்சால் கூட நீங்கள் மேலுக்கு வந்துடுவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் அந்த நேரத்தில் சரியாக போயிடும். சார் இதுக்கு என்ன சார் ஆதாரம்? உங்கள் ராசிக்கு 12 கூடிய கிரகம், அதாவது ஐன சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் 10வது பாவகத்தில், அதாவது அசுரகுருன்னு சொல்லக்கூடிய கிரகம் தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கார். உங்கள் ராசிக்கு 4வது பாவக சுபஸ்தானத்தை பார்க்கிறார். நல்லா இருக்குது இந்த நேரம். 1லிருந்து 11க்குள்ளார தொழில் நிமித்தமாக நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு இல்லை, வந்த கருத்து வேறுபாடுகள் சரியாகிறதுக்கான வாய்ப்பு கணவன் மனைவிக்கும் பொருந்தும், காதலர்களுக்கும் பொருந்தும். 1 11 தேதிக்கு மேற்கொண்டு என்ன சார் நடக்க போகுது? லாபஸ்தானத்தில் சுக்கிரன் வராரே, லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 9வது பாவகத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தை பார்க்கிறார். அப்போது 11 தேதியிலிருந்து 19 தேதிக்குள்ளார சுக்கிரனுடைய வீட்டை செவ்வாய் பார்க்கிறாரு. செவ்வாவுடைய வீட்டில் சுக்கிரன் இருக்கார் பரிவர்த்தனை. அப்போது 11 தேதிக்கு மேலே 19ஆம் தேதிக்குள்ளார மிதுன ராசியில் பிறந்தவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் மண்மனை உருவாகிறதுக்கான வாய்ப்பு. நீண்ட நாள் கனவு. பொதுவாக இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க எப்படின்னா, வாடகை வீட்டில் இருந்தாலும் 4 வருஷத்துக்கு மேலே அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க, சொந்தமாக வீடு வாசல் கட்டிக்கிடுவீங்க. சில பேர் எப்படின்னா 10 ரூபா சம்பாதிக்கிறேன்னா 15 ரூபா செலவு பண்ணுறேனுங்க அப்படின்றவங்களும் இருக்க தான் செய்கிறீங்க. ஆனால் மிதுன ராசியில் பிறந்தவங்க அப்படி கிடையாது. உங்களை சார்ந்தவங்களுக்கு தான் நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிடுவீங்களே தவிர உங்களுக்காக ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட மாட்டீங்க. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை சிந்திச்சு பாருங்கள். காலில் போடுற செருப்பு, ஒரு செருப்பு வாங்குறீங்கன்னா அந்த செருப்பு தேஞ்சு வீணாக போனால் தான் இன்னொரு செருப்பு வாங்குவீங்களே தவிர ஆடம்பரத்துக்காக 4 செருப்பு வாங்கி வச்சுக்க மாட்டீங்க. ஒரு 2 வீலர் வாங்கி அது ஒன்றுத்துக்கு உதவாத பட்சத்தில் தான் அதை மாற்றுவீங்களே தவிர அவ்வளோ சீக்கிரம் இன்னொரு வண்டியை மாற்றிட மாட்டீங்க. ஒரு சட்டை எடுக்கணும்னா கூட உங்களை சார்ந்தவங்களுக்கு நீங்கள் 2000 ரூபாய் 3000 ரூபாய் செலவு பண்ணுவீங்க, உங்களுக்கு 600 ரூபாய்க்கு மேலே அந்த சட்டை துணி எடுத்துக்கிட மாட்டீங்க. இப்படி தான் அந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க இருப்பீங்க. இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். இந்த நேரத்தில் சொந்தமாக மண்மனை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 11 தேதிக்கு மேலே 19ஆம் தேதிக்குள்ளார முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயம் இது நடக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி வீடு வாசல் அடமானம் வச்சுருக்கிறேனுங்க, மீட்க முடியல. பேங்க்கில் இஎம்ஐ கட்டிகிட்டு இருந்தேனுங்க, கட்டி முடிச்சு போட்டேனுங்க, வாங்க முடியல. சொத்து தகராறாக இருக்குதுன்னா, மண்மனையில் தகராறு இருக்குதுன்னா இந்த நேரத்தில் சரி செஞ்சுக்கிடலாம். போகாத இடத்துக்கு போனன்ற பேர், செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர், வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. ஒரு வெள்ளை சட்டையில் கரும்புள்ளி பட்ட மாதிரி ஆகிப்போச்சுன்னா இந்த நேரத்தில் இந்த மாதிரியான சங்கடங்கள் எல்லாமே சரியாகும். அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சின பலன் சொல்லிகிட்டு இருக்கேன், அனுபவித்து சொல்லுங்கள் நடந்ததா அல்லது நடக்கலையான்ட்டு. அதே மாதிரி இந்த 11ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 19ஆம் தேதிக்குள்ளார இன்னொரு அதிசயம் இருக்குது. வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பமும் இந்த நேரத்தில் இருக்குது. உங்களுக்கு வெளிநாடு போகணுன்ற எண்ணம் இருக்குது, இல்லை வெளிநாட்டுக்கு உத்தியோகம் இங்கேருந்து நான் செஞ்சு கொடுக்கணுன்ற, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள் ஏற்றுமதி செஞ்சுக்கிடணுன்ற எண்ணங்கள் இருக்குதுன்னா இந்த புதன் குரு பகவானுடைய பார்வையில் இருக்க உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தில் சூரியன் சனி சுக்கிரன் இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட ஏற்றுமதி சம்மந்தப்பட்ட தொழிலும் இந்த நேரத்தில் உருவாகிறதுக்கு வாய்ப்புண்டு. 11 தேதிக்கு மேற்கொண்டு 19ஆம் தேதிக்குள்ளார மண்மனை உருவாகிறதுக்கும் வாய்ப்புண்டு. 19 தேதிக்கு மேலே 19ஆம் தேதி செவ்வாய் லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் வராரு. இது இன்னும் பிரமாதமான ஒரு நேரம். நான் தான் முதலையே சொல்லிட்டேனே, மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 1ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்குமே பொற்காலம். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். பங்குனி மாதம் 27 தேதி வரையே சிறப்பு. 19ஆம் தேதியிலிருந்து 27 தேதி வரை உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய அந்த புதன்
குரு பார்வையில் தான் 27 தேதி வரைக்கும் இருப்பார். 1ஆம் தேதியிலேருந்து 27 தேதி வரை. அப்போ அந்த லாபஸ்தானாதிபதி வந்து மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து செவ்வாய் சாதகாதிபதி அவர் தான். ஏன்னா 6 கிரகம் அல்லவா. அந்த 6 கிரகம் லாபஸ்தானாதிபதி செவ்வாய் 10வது பாவகத்துக்கு போயிட்டு 4வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்குண்டான வாய்ப்பு இந்த நேரத்தில் 100% அமையும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த திறமை வெளிப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் வர்றதில்லை. எத்தனையோ பேர் எல்லா தகுதியும் இருந்து ஒரு சந்தர்ப்பம் அமையாமல் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. தகுதியே இல்லாதவங்க எங்கெங்கேயோ இருக்கிறாங்க. எல்லா தகுதி இருந்து ஒரே இடத்துல நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்ற ஆதங்கம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்க தான் செய்யும். இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க சாமி. 19ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதிக்குள்ளார 100% உங்களுக்கான வாய்ப்பு வரும். லாபஸ்தானாதிபதி சாதகாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் தொழில் ஸ்தானத்துக்கு போய் குரு பகவானுடைய சாரம் வாங்குவதால், குரு பகவானுடைய சாரம்னா புரட்டாதி நட்சத்திரம் குபேரர் அவதரிச்ச நட்சத்திரத்தில் செவ்வாய் வரும் பொழுது குரு மங்கள யோகம். குருவுடைய வீட்டில் செவ்வாய், குருவுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாய், குரு இருக்கிற இடத்த பார்க்கிறார். தனக்காரகன் தான் குரு தனகாரகன். தனகாரகனுடைய வீட்டில் லாபஸ்தானாதிபதி இருந்து 4வது பார்வையாக உங்கள் ராசியில் பார்க்குறாரு. ராசி மேலே இருக்கக்கூடிய குருவை பார்க்கிறார். இது வந்து குரு மங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம் நமக்கு எப்போ ஏற்படுதுன்னா 19ஆம் தேதியிலிருந்து 27 தேதி வரை தான். இந்த நாள் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும், மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. சந்தர்ப்பம் தான் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். ஏதாவது ஒரு வகையில் மனசால் வந்து, அதாவது கடவுள் வந்து மனசு ரூபம்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு வகையில் நமக்கான ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் காட்டும். அந்த பாதையில் நாம் தான் போகணும். கை காட்டுமே தவிர இந்த பிரபஞ்சம் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. 19லிருந்து 27 தேதி வரை நமக்கான ஒரு வாய்ப்பு அமையும். அந்த வாய்ப்பை பிடிச்சிட்டு நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகிறதுக்கு வழியை பார்த்துக்கோங்க. மற்றபடி மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மிக சிறந்த ஒரு மாதமாக, மிக சிறந்த ஒரு வாய்ப்புகளாக பங்குனி மாதம் ஏற்பட போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் உங்கள் வாழ்நாளில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளாக அமையும், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஜாதக புத்தகத்தை எல்லா வீடியோலாம் காட்டிகிட்டு இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. இதுக்கு மேற்கொண்டு கேட்டாலும் யாருக்கு நான் செய்து கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா ஏற்கனவே ஜனவரி மாதம் 31 தேதி வரைக்கும் தான் இதை நான் செய்து கொடுத்தேன். தயவு செய்து யாராவது நம்மக்கிட்ட வாங்கிட்டு போனவங்க இருக்காங்களே நிறைய பேர், கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது ஒர்த் இல்லையான்ட்டு. இதுக்கு நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு தகுமா அல்லது தகாதான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து 2 மாதம், இது மார்ச் மாதம் இல்லைங்களா, மார்ச் முழுவதும் ஏப்ரல் முழுவதும், அவ்வளோதான் சரிங்களா. இந்த 2 மாதம் வரைக்கும் தான் இந்த புத்தகத்தை நான் எழுதி கொடுக்க போகிறேன். இந்த புத்தகம் வேணுன்றவங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விவரம் என்னன்னா, வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய பலன். அனுபவிச்சதில்லை, சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு ஊறுகாய் தேடலை, சாப்பிட போகிற சாப்பாட்டுக்கு ஊறுகாய் தேடுறோம். முழுமையான தசா புத்தி பலன், நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முழுமையான யோக பலன், நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முழுமையான கோட்சார எல்லா சமாச்சாரமும் இதில் இருக்கும். இதில் இல்லாதது ஒன்றும் கிடையாது. ஆதி எந்த பரமான நிலையிலிருந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, அஷ்டவர்க்கத்தில் இருந்து 27 யோகத்தில் இருந்து ராசி பலனு, நட்சத்திர பலனு, லக்ன பலனு, தச பலனு, புத்தி பலனு, கோட்சார பலனு எல்லா சமாச்சாரம் இருக்கும். இது வந்து ஒருத்தருடைய ஜாதகம் ஒரு நோட்டே 3/4 கிலோ வருதுங்க சரிங்களா. இந்த மாதிரி ஒரு பொக்கிஷம் ஏப்ரல் மாதம் முடிகிற வரைக்கும் செஞ்சு கொடுக்க போகிறேன். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு பொற்காலம். இந்த பதிவு மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மிதுன ராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.